கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். எத்தனையோ காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள். ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 85 வசனம் 12. கர்த்தர் நன்மையானதை தருவார். அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு வேண்டிய காற்று, வெளிச்சம், உணவு, உறைவிடம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்து விட்டுத்தான் உங்களை பூமிக்கு அனுப்பினார். உங்களை பராமரிக்க நல்ல பெற்றோர், உங்களை நேசிக்க நல்ல குடும்பத்தார், நீங்கள் படிக்க ஒரு பள்ளி, நீங்கள் படிக்க ஒரு கல்லூரி, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல துணைவன், நல்ல துணைவி, நல்ல பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டுத்தான் ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். வாழ்க்கையில் அவ்வப்பொழுது சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். வாழ்க்கையே சிலருக்கு போராட்டமா இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். இதுவரைக்கும் நடந்த தீமைகள் எல்லாம் நிச்சயம் விலகும். ஆண்டவர் நன்மையானதை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நன்மைகள் வரும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே, அந்த வேத வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். ஒரு அருமையான தம்பதியர் பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருந்தார்கள். பிள்ளை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் சலிக்காமல் வந்து ஜெபித்து விட்டு போவார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தாரும் தாரும் என்று. கர்த்தர் பார்த்திருந்தார், காத்திருந்தார். திடீரென்று ஒரு நாள் நற்செய்தி கேட்கும்படி செய்தார். அற்புதமான ஒரு ஆண் குழந்தையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தந்த அந்த நன்மை அவர்களுக்கு மட்டுமல்ல, சபையில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறது. சபையாரே மகிழ்ச்சி அடையும்படி அந்த குழந்தை எல்லாருக்கும் பிரியமான குழந்தையா இருக்கிறது. ஆண்டவர் நன்மையானதை தந்தால் இப்படித்தான் இருக்கும். உங்கள் துக்கம் சீக்கிரம் மாறிவிடும். உங்கள் கஷ்டம் சீக்கிரம் மாறிவிடும். உங்களுக்கு நன்மையானதை கண்டிப்பாய் ஆண்டவர் தருவார். காத்திருங்கள். இன்றைக்கெல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருவார், நிச்சயம் தருவார் என்று சொல்லுங்கள். நன்மையான காரியங்கள் நிச்சயமாய் வரும். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்க நன்மையான காரியங்களை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, தீமையை கண்ட நாட்களுக்கு ஈடாக, வியாதிகள் வேதனையை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தாவை நன்மையான காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று அறிக்கை செய்கிற உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கட்டாய வருஷிக்க செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.